அடக்கூ முட்டை சிரிக்க மாவனே, சொல்றது கேளு. இது யாருக்கு தெரியுமா? எனக்கு ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்டு என்ன சொல்றது, இன்பாக்ஸில் சொல்கிறான். இந்த மாதிரி தனலட்சுமி நீ எவன் கூட பஸ்ஸில் வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வேலைக்கு போயிட்டு பஸ்ஸில் உட்காரும்போது பின்னாடி சீட்டில் என் பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருந்தான். பாவம் எந்த ஒரு காரணே தெரியல, பேகெல்லாம் வச்சுருந்தான். நான் கேமராவை இப்படி திருப்பினேன். அதாவது நான் டூயட் பண்ணும்போது கேமராவை திருப்பும்போது அவன் மூஞ்சி, அப்போ கூட அவன் மூஞ்சி ஃபுல்லாக தெரியல. அதுதான் அவன் காதலனா அப்படின்னு கேட்குறான் நண்பர்களே. அப்படி பார்த்தா நான் தினம் பஸ்ஸில் வரேன், யாரெல்லாம் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கூமுட்டிங்களே. ஆனால் இவன் யாருன்னே தெரில, என்ன கேள்வியெல்லாம் கேட்குறான். சரி விடுங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கல, அதை விடுங்க. அப்புறம் என்ன சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்னேன்ல, நான் மட்டும்தாங்க அவங்கள விரும்புகிறேன். ஆனால் அவங்க என்ன விரும்பலை. நான் அவங்கக்கிட்ட சொல்லவும் இல்லை என்னோட லவ். சரியா, சொல்லக்கூடாதுங்க. ஒன் சைடு காதல்னா ஒன் சைடு தான். அப்புறம் தனலட்சுமி கள்ளக்காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நான் எங்கே கள்ளக்காதல் பண்ணுறேன், மனசார தானே பண்ணுறேன்.